குருகுலத்தை பார்த்தார். மொழி அவருக்கு பெரும் பாடாய் இருந்ததனால் யாருடனும் பேசாமல் குருகுலத்தை பார்த்து கொண்டிருந்தவர் குருவின் துணியை துவைப்பதற்காய் ஒரு மாணவன் முயன்ற போது இயேசு அவன் அருகே சென்று துணியை கேட்டார். அவன் இயேசுவிடம் கொடுக்க நன்றாக துவைத்து உலரப்போட்டார். அந்த சீடனுக்கு இயேசுவை பிடித்து போய் மசால் அரைப்பது, குருவின் ஆடுகளை மேய்ப்பது போன்ற காரியங்களுக்கும் அவன் இயேசுவையே செய்ய சொல்ல 1 மாத காலம் சீடனுக்கு உதவியாளனாக இருந்தார். இந்த விஷயம் ஒரு நாள் குருவிற்கு தெரிய வந்தது. ஆனால் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் குரு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்க அந்த மாணவன் கால் பிடித்துக் கொண்டிருந்தான். இயேசு அதையும் நான் செய்கிறேன் என்று கேட்டு வாங்கி கொண்டார். இந்த 1 மாத காலத்தில் திக்கி திணறி சீன மொழி பேச இயேசு கற்றுக்கொண்டார். எனவே மொழி அவருக்கு எளிதாகவே வந்தது. குருவின் கால்களை இயேசு பெற்றுக்கொண்டு பிடித்துவிட ஒரே மாணவன் கால்களை பிடித்து விடுவதற்கும் கை மாறியதையும் உணர்ந்த குரு சட்டென்று விழித்து பார்க்க அந்த பாலகனை கண்டதும் எழுந்து அவன் தலைவியை கோதிவிட்டு, உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் மகனே, நெருங்கி வரட்டும் என்று காத்திருந்தேன். அருகிலேயே வந்துவிட்டாய், சொல், என்ன வேண்டும் உனக்கு? இயேசு, நான் உங்களிடம் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆவலாய் இருக்கிறேன். நன்று மகனே, இன்று முதல் நீயும் எனது சீடன். கால் பிடித்து கொண்டிருக்கும் நீ மனிதர்களை பிடிப்பாய். இயேசு மொழியை கற்றுக்கொண்டார். அவர் வித்தைகளை விட அவர் விரும்பி படித்தது மருத்துவத்தையே. தொட்டு குணப்படுத்துதல், அழுத்ததில் குணப்படுத்துதல். அன்றைய கிரேக்கத்தில் தொழுநோய் என்பது மாபெரும் சபிக்கப்பட்ட நோய் என்பதும், அந்த நோய் வந்தவர்களை வெகு தூரம் கொண்டு போய் பள்ளத்தாக்குகளில் தள்ளிவிட்டு வந்து விடுவார்கள். ஆனால் அதற்கு மிக மிக எளிய முறையில் வைத்தியம் சீனத்தில் இருப்பது கண்டு அந்நோய் குணப்படுத்தும் மருத்துவத்தை இயேசு பிடிவாதமாய் கற்றுக்கொண்டார். விவிலியத்தில் மத்தேயு 4:5களிலும் லூக்காவிலும் யோவானிலும் நாம் அதிகம் காண்பது இயேசு தொழுநோயாளிகளை குணப்படுத்தினார் என்பதே. சீன மாணவர்கள் அளவோடு கற்றுக்கொண்டார்கள். உண்ண வேண்டிய நேரத்தில் உண்டார்கள், தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கினார்கள். ஆனால் இலக்கின்றி தூக்கம் மறந்து, உணவை மறந்து, சதா காலமும் குருவியை சுற்றி வந்து எண்ணற்ற பல கலைகளை இயேசு கற்றுக்கொண்டார். களரி முறை போன்ற அன்றைய சண்டை முறைகளையும், கழி சுற்றுதல், கயிறு சுற்றுதல் போன்றவற்றையும் அவர் விட்டு வைக்கவில்லை.